அது மட்டுமல்ல, வெவ்வேறு இடங்களில் பொதுமக்களுக்காக அந்த திரட்டப்பட்டு பொதுக்கூட்டம் நடத்திய போது மக்கள் கூட்டம் வந்தது. இங்கும் வருமான காவல்துறை கணித்திருக்க வேண்டும். நாங்கள் அதில் புலமை பெற்றவர்கள் அல்ல என்ற கருத்தை நிர்மல்குமார் தெரிவித்திருக்கின்றார். அவருடைய தரப்பு வழக்கறிஞர். அதாவது ஒட்டுமொத்தமாக காவல்துறையை நோக்கி இந்த குற்றச்சாட்டுகளை அவர்கள் முன்வைத்திருக்கின்றார்கள். ஒரு பக்கம் புசி ஆனந்த் தரப்பு வழக்கறிஞர், காவல்துறை அந்த இடத்தில் அனுமதி மறுத்திருக்கலாமே, இரண்டு பக்கமும் அடித்து விட்டு அந்த குறுகிய பகுதியில் சாலைகளில் மட்டுமே மக்கள் நின்று கொண்டிருக்கக்கூடிய விதமாகத்தான் கூட்டம் நடத்த முடியும் என்ற சூழ்நிலை இருந்த பொழுது காவல்துறை அதை ஏன் தடுக்கவில்லை என்று கேள்வி எழுப்பியுள்ளார். மற்றொரு பக்கம் மற்றொரு நிர்வாகியான நிர்மல்குமாரினுடைய வழக்கறிஞர் சொல்லுகின்றார், வெவ்வேறு இடங்களில் நாங்கள் பொதுக்கூட்டம் நடத்திய பொழுது இதே போன்று பெரிய அளவில் மக்கள் கூட்டம் வந்தது. எனவே கரூரிலும் அதிகப்படியான கூட்டம் வரும், ஆனால் இடம் குறுகலாக இருக்கின்றது என்பதை உணர்ந்து கொண்டு காவல்துறை அதையெல்லாம் கணித்து நடவடிக்கை எடுத்திருக்கலாமே. நாங்கள் ஏற்கனவே இது போன்று பெரிய அளவிலான கூட்டங்களை நடத்திய அனுபவம் கொண்டவர்கள் கிடையாது என்பதை சொல்லியிருக்கின்றார். ஒரு நாளைக்கு முன்பாகவே வேறு இடத்தில் நடத்துவதற்கு அனுமதி கோரி முறையிட வந்தோம். அன்று நீதிமன்றத்திற்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டதால் அன்று முறையிட இயலவில்லை. அதனால் வேலுச்சாமிபுரத்தில் நடத்தும் நிலை வந்தது என்று கூறியிருக்கின்றார்கள். இதுவரை தமிழக வெற்றி கழகம் சார்பில் சொல்லப்பட்ட பல்வேறு கருத்துகளில் இருந்து புதிய கருத்துக்களாக இவையெல்லாம் இருக்கின்றன. ஒட்டுமொத்தமாக காவல்துறையை நோக்கி தமிழக வெற்றி கழகத்தினுடைய வழக்கறிஞர்கள் குற்றத்தை நகர்த்தி இருக்கின்றார்கள். குறிப்பாக வேலுச்சாமிபுரத்தை நாங்கள் விரும்பி ஏற்கவில்லை. குறைந்தபட்சம் அதற்கு முந்தைய நாள் கூட வேறு இடத்தை எப்படியாவது மாற்றி வாங்கிவிட மாட்டோமா என்கின்ற ஒரு எண்ணத்தோடு தான் நாங்கள் நீதிமன்றத்தை நாடுவதற்கு முற்பட்டோம். ஆனால் நீதிமன்றத்திலே வெடிகுண்டு மிரட்டல் என்று சொல்லப்பட்டு அதற்கான பாதுகாப்பு நடைமுறைகள் பின்பற்றதன் காரணமாக எங்களால் அன்று முறையீடு செய்ய முடியவில்லை. எனவேதான் வேறு வழி இல்லாமல் நாங்கள் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் பேசியிருந்த அந்த பிரச்சார கூட்டத்தை வேலுச்சாமிபுரத்தில் நடத்திவிட்டோம் என்று சொல்லியிருக்கின்றார். அது மட்டுமல்ல, இவ்வளவு பெரிய கூட்டத்தை நானும் புசி ஆனந்த் ஆகிய இருவரும் மட்டும் இணைந்து எப்படி கட்டுப்படுத்த முடியும் என்றும் நிர்மல்குமார் தரப்பிலே வாதங்கள் முன்வைக்கப்பட்டிருக்கின்றன. அது மட்டுமல்லாமல் தொடர்ந்து அந்த கூட்டத்திற்குள் நடந்த பல்வேறு குளறுபடிகள் தொடர்பாக அவர்கள் எடுத்து கூறி வருகின்றார்கள். ஆம்புலன்ஸிலே யாருமே இல்லாமல் கூட்டத்திற்குள் அந்த ஆம்புலன்ஸ்கள் வட்டம் அடித்துக் கொண்டிருந்தன என்ற ஒரு குற்றச்சாட்டை நீதிமன்றத்திலும் தமிழக வெற்றி கழகத்தினுடைய வழக்கறிஞர்கள் முன்வைத்திருக்கின்றார்கள். சி.டி. நிர்மல்குமார் மற்றும் புசி ஆனந்தன் ஆகிய இருவரும் பொதுச் செயலாளர், இணை பொதுச் செயலாளர் பொறுப்புகளிலே தமிழக வெற்றி கழகத்திலே இருக்கின்றார்கள். இவர்கள் 2 பேர் தான் கரூர் காவல் நிலையத்தில் அனுமதி கேட்டு அந்த கூட்டத்தை நடத்தியவர்கள். அந்த அடிப்படையில் அனுமதி கேட்டவர்கள் என்ற சூழ்நிலையில் அவர்கள் இருவரும் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. அதிலும் குறிப்பாக சாதாரண பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யவில்லை. கடுமையான குற்றப்பிரிவுகள், கிட்டத்தட்ட ஒரு கொலை குற்றத்திற்கு என்ன தண்டனை வழங்கப்படுமோ, கொலை செய்யாவிட்டாலும் அதே அளவிலான தண்டனையை வழங்கக்கூடிய விதமான சட்டப்பிரிவுகள் புசி ஆனந்துக்கு எதிராக பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது. எனவேதான் அவர் காவல்துறையிடம் சிக்கிக் கொள்ளாமல் தொடர்ந்து தலைமறைவாக இருந்து வருகின்றார் என்றெல்லாம் கூறப்பட்டு வரும் நிலையில்தான் அவர்கள் இருவரும் முன்ஜாமீன் கேட்டு நீதிமன்றத்தை நாடியிருக்கின்றார்கள். இந்த வாதத்திலே இதுவரை இல்லாத வகையிலே கடுமையான குற்றச்சாட்டுகளை தற்பொழுது தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் நீதிபதி முன்பாக முன்வைத்திருக்கின்றார்கள். அதன்படி இந்த கூட்டம் நடைபெற்ற பொழுது இவ்வளவு பெரிய கூட்டம் வரும் என்பதை காவல்துறை தெரிந்து கொண்டு எங்களுக்கான அனுமதியை மறுத்திருக்கலாம். எங்களுக்கு இது போன்று பெரிய அளவிலான கூட்டம் நடத்திய அனுபவம் கிடையாது. எனவே காவல்துறை அதை தடுத்து நிறுத்தி இருக்கலாமே என்ற ஒரு கோரிக்கையினை அவர்கள் முன்வைத்திருக்கின்றார்கள், ஒரு குற்றச்சாட்டாக காவல்துறை மீது. அது மட்டுமல்லாமல் கூட்டம் நடைபெற்ற பொழுது திட்டமிட்டு யாருமே இல்லாத சூழ்நிலையிலும் அந்த ஆம்புலன்ஸ்கள் தொடர்ந்து கூட்டம் நடைபெற்ற பகுதியில் வந்து கொண்டே இருந்தன என்பதை சொல்லி இருக்கின்றார்கள். விபத்துகளை விபத்துகளாகவே பார்க்க வேண்டும். அதற்காக பொதுச் செயலாளர் மீது எப்படி வழக்கு பதிவு செய்ய முடியும் என்ற கேள்வியினையும் தற்போது தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் நீதிமன்றத்திலே முன்வைத்திருக்கின்றார்கள். அதாவது திட்டமிட்டு கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்திலே நாங்கள் அந்த கூட்டத்தை நடத்தவில்லை. ஒரு விபத்து அங்கே நடந்தது. அந்த விபத்துக்காக ஒரு விபத்தை எப்படி பார்க்க வேண்டுமோ அது போன்ற ஒரு பார்வைதான் முன்வைக்கப்பட வேண்டுமே தவிர பொதுச் செயலாளர் மீது எப்படி ஒரு கட்சியிலே வழக்கு பதிவு செய்ய முடியும் என்று கேள்வி எழுப்பியிருக்கின்றார்கள். கூட்ட நெரிசலிலே 41 பேர் துடிதுடிக்க உயிரிழந்திருக்கக்கூடிய அந்த சம்பவம் தொடர்பாக தற்போது வழக்கு விசாரணை நடைபெற்று வருகின்றது. அது ஒரு விபத்து என்ற அளவில் தான் குறிப்பிடப்பட வேண்டும் என்று தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் குறிப்பிட்டிருக்கின்றார்கள். மேலும் முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்பட்ட பொழுது பொதுச் செயலாளர் மற்றும் துணை பொதுச் செயலாளர் ஆகியோரிடம் உரிய அறிவுரை வழங்கப்பட்டது என்று காவல்துறை சொன்னதாக குறிப்பிட்டிருக்கின்றார்கள். ஆனால் காவல்துறை சொன்ன அறிவுரை என்ன என்பதை ஏன் குறிப்பிடவில்லை என்ற ஒரு கேள்வியினையும் நீதிமன்றத்திலே இந்த மனுதாரர்கள் தரப்பில் முன்வைத்திருக்கின்றார்கள். தொண்டர்களை கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் எங்களுக்கு இல்லை. வேண்டுமென்றே மக்களை காக்க வைத்து நாங்கள் தாமதமாக வந்தது போன்று காவல்துறையும் அரசும் சொல்லுகின்றது. அதிலும் உண்மை இல்லை. நாங்கள் 2 பேர் மட்டும் ஒட்டுமொத்தமாக இந்த கூட்டத்தை எப்படி கட்டுப்படுத்தி இருக்க முடியும்?
இது திட்டமிட்டு செய்யப்பட்ட செயல் அல்ல, நடந்தது ஒரு விபத்து. ஒரு விபத்தை எப்படி பார்க்க வேண்டுமோ அதே போன்றுதான் இந்த சம்பவத்தையும் பார்க்க வேண்டும். அதை விடுத்து கட்சியினுடைய பொதுச் செயலாளர் மீது எப்படி வழக்கு பதிவு செய்ய முடியும் என்றெல்லாம் கேள்விகளை கேட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். அது மட்டுமல்ல, ஒரு பெரிய கூட்டத்தை மேலாண்மை செய்வதற்கான பொறுப்பு என்பது முழுக்க முழுக்க அரசுக்குத்தானே உண்டு என்ற கேள்வியினை அவர்கள் நீதிமன்றத்திலே முன்வைக்கின்றார்கள். அரசு என்று குறிப்பிடுவது காவல்துறையை குறிப்பிட்டு அவர்கள் இந்த கேள்வியினை கேட்கின்றார்கள். ஒரு பெரிய கூட்டம் கூடும்போது அந்த கூட்டத்தை மேலாண்மை செய்ய வேண்டியது கட்சிக்காரர்களுடைய வேலையா, காவல்துறையினருடைய வேலையா? நாங்கள் அனுமதி கேட்ட பொழுதே காவல்துறை ஒரு குறுகலான பகுதியாக இருக்கின்றது, விஜய்க்கு அதிக அளவில் கூட்டம் கூடும், எனவே இந்த குறுகலான பாதையிலும் இரண்டு பக்கத்திலும் வழியை மறித்து விட்டு அந்த சாலை பகுதியில் மட்டும்தான் தொண்டர்களை நிறுத்த முடியும் என்பது போன்ற பல்வேறு குழப்பங்கள் இருக்கின்றன, சிக்கல்கள் இருக்கின்றன என்பதை உணர்ந்து கொண்டு காவல்துறை எங்களுக்கு வழங்கப்பட்டிருந்த அனுமதியை ரத்து செய்திருக்க வேண்டுமே என்று இவர்கள் தரப்பில் கேட்கின்றார்கள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.